நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ சார், நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இப்போ வந்து உங்களை பார்ப்போம். ஒரு நிமிஷம். இருக்கா சார்? மீனாவும் இருக்கா. அதோட நாங்கள் இங்கே புதுசாக ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்கா சார். நீங்கள் தான் அந்த பொண்ணை பேசி கரெக்ட் பண்ணணும். நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பீங்கன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓகே சார், நீங்கள் ரெடின்னு சொன்னதும் உடனே மேலே அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். கௌரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் சார் ரெடி ஆகிட்டு இருக்கிறார். நம்ம காஃபி குடிக்கிறதுக்குள்ள கால் பண்ணிடுவார். வெயிட்டர். என்னாச்சுரா? நம்ம நினச்சதே தான்டா. ஏதோ ஒரு விஐபியை இந்த ஹோட்டல் ரூமில் தங்க வச்சிருக்கான். அதுக்காக தான் கௌரியை இங்கே வர வச்சிருக்கான். அந்த ஆள் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கான். அதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கௌரி அவன் எங்கே கூப்பிட்டாலும் போக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ராகுல், எல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம கௌரி அப்படியே விட்டு போகக்கூடாதுடா. எப்படியாவது அவளை காப்பாற்றி ஆகணும்டா. நம்ம வேணா போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாமா? என்னன்னு சொல்லுவேன்? இங்கே பாருனந்தா, இது நீ நினைக்கிற மாதிரிலாம் சின்ன விஷயம் இல்லை. நாமளே இப்போதான் போலீஸ் கிட்ட இருந்து வெளியில் வந்திருக்கோம். நம்ம போய் என்னன்னு சொல்லி போலீஸை கூப்பிடுறது? வேற என்ன பண்றது? கௌரிய இங்கேயே விட்டு போகனால முடியாதுடா. நீ போய் கூப்பிட்டீங்கன்னா வருவாளா? இல்ல, என்னை பார்க்கவே கௌரிக்கு கடுப்பாக தான் இருக்கும். நம்ம வேணா காயத்ரி கால் பண்ணி வர சொல்லலாமா? அவளை கூப்பிட்டாலும் அவன் எப்போ வந்து இங்கே சேர்றது? கௌரி விஐபி ரூமுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும். எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக மாறிடும். நம்ம என்னதான் காப்பாற்றணும்னு போனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. டேய், வேற என்னடா பண்றது சொல்லு. ஏதோ ஒரு ஐடியா சொல்லேன்டா. ஒரு ஃபோன் பண்ணி தான் நம்ம கௌரியை வெளியில் வர வைக்கணும். அந்த ஒரு வழி தான் இருக்கு. அவளை அங்கேருந்து கொண்டு வர இதை விட்ட வேற வழியே இல்லைடா. அதை நீ தான் பண்ணணும். ஹலோ, யாரு? யாரு? கௌரியா? ஆமா, நீங்க யாரு? கௌரி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க பேசுறது யாருக்கும் தெரிய வேண்டாம். மனோவோட ஃப்ரெண்டு தானா? சொல்லுங்க, என்ன விஷயம்? மனோ இப்ப எங்க கூட தான் இருக்கான். இன்னைக்கு அவன் இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறான். அதுக்கு முன்னாடி கௌரியை ஒரு தடவை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். சார், ஒரு நிமிஷம். எனக்கு மனோவை பார்க்கணும். எங்க இருக்காரு? மனோ எங்க இருக்காரு? அவசரப்படாதீங்க கௌரி. உங்க கூட இருக்கவங்க யாரும் உங்களை ஃபாலோ பண்ணி வராம பாத்துக்கோங்க. இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். அதை முடிச்சுட்டு வந்துட்டுமா? நோ நோ நோ. மனோ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து உங்களை பார்க்க வந்திருக்கான்னு தெரியும்ல? தெரியுது. அப்படின்னா இப்பவே நீங்க கர்னல் சார் வீட்டுக்கிட்ட வந்துருங்க. அங்க மனோ வந்துருவான். ஏன் அங்க? அவங்க கிட்ட நான் சரியா பேசுறது இல்ல. அது நம்ம இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. மனோ முதல்ல அங்கே தானே மறைஞ்சிருந்தான். அதனால தான் அவன் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கான். கௌரி, உங்களால் உடனே வர முடியுமா? வரேன், நான் இப்பவே வரேன். மனோவை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சு கௌரி? யார் கால் பண்ணா? அது சார், நான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். அது எப்படி? நமக்காக ஒரு விஐபி கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு போனா போதும். முடியாது சார், அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இது.
அட இப்படி சொன்ன இப்படி நீ வரலனா பல லட்சம் ரூபாய் நஷ்டமாயிரும். அது நாளைக்கு கூட பாத்துக்கலாம் சார். ஆனா நான் இப்ப போகலன்னா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். ஏ கௌரி கொஞ்சம் நில்லுமா. மன்னிச்சிருங்க சார். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். கௌரி சொன்னா கேளுமா, கொஞ்சம் நில்லுமா. ச்சே, வா போலாம். எவ்வளாச்சு? 50 ரூபா. இந்தாங்க. अंकल, कर्नल अंकल, ராஜேஷ் எங்க போனாங்க? ராஜேஷ் இங்க யாருமே இல்லையே. ஒருவேளை மனு இங்க இருக்கிறதா சொல்லி யாரும் என்கிட்ட போய் சொல்லிருக்காங்களா? மனோவை பார்க்குற ஆசையில வேலையை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கொஞ்சம் மெதுவா எழுந்து இந்த பக்கம் உட்காரு. இதோ சூடா கொஞ்சம் சுக்கு காப்பி குடிச்சா நல்ல வேர்க்கும். அது ஜுரத்துக்கு நல்லது. எழுந்துரு. எனக்கு வேண்டாம் கர்னல். என் வாய்க்கு எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இந்த கதைலாம் என்கிட்ட வேண்டாம். நான் கஷ்டப்பட்டு போட்டு கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, நான் சொல்றத கேட்கலனா மருந்து வாங்க போயிருக்கிற ராஜேஷ் கிட்ட ஒரு டாக்ஸி கூட்டிட்டு வர சொல்லுவேன். உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண. அந்த அளவுக்கு ஜுரம் அடிக்குது. ஐயோ வேண்டாம். ஹாஸ்பிட்டல்னு கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. நான் இதையே குடிக்கிறேன். அப்படி வா வழிக்கு. அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் குடி. பத்தாது, இன்னொரு வாய் குடி. போதும். ஆஹா, இவ்வளவு குடிச்சிருக்க. மிச்சத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு குடி. கௌரிமா வந்துட்டியா? அம்மாவோட நிலைமையை பாத்தியா? அம்மாவை தனியா விட்டுட்டு நீங்க எல்லாரும் போறது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மா, பிரசன்ன மாமா எங்க போயிருக்காரு? அவர் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே நாங்க போனோம். எனக்கு எதுவும் தெரியாது. உன் மாமா கிட்டே கேட்டுக்கோ. அந்த பிரசனாவை நம்புனீங்களா? அவனுக்கு ஏதாவது போன் வந்திருக்கு, கிளம்பி போயிட்டான். அவன் எப்படி உங்க அம்மாவை பாத்துக்குவான்? உடம்புக்கு ரொம்ப முடியலன்னு உங்க அம்மா எனக்கு போன் பண்ணாங்க.
நானும் ராஜேஷும் வந்து பார்த்தப்போ உங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. உனக்கு ஃபோன் பண்ற அளவுக்கு தெம்பு இருக்குன்னா எனக்கோ இல்ல காயத்ரிக்கோ பண்ண வேண்டியதானே? நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்லம்மா, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான். அதான் உனக்கு உதவி பண்றதுக்கு முக்கியமான ஒருத்தர் இங்க இருக்காரு. இப்ப நான் வந்து பார்த்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்ல. வேற யாராவது வந்து பார்த்திருந்தா என்ன நினைப்பாங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கர்னல் சார நான் தான் கூப்பிட்டேன். அதத்தான் வேண்டான்னு இப்ப நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். அடியே, வேண்டாம்மா, தேவையில்லாம பேசி உடம்பு வத்திக்காத. அதான் கௌரி வந்துட்டால, நான் கிளம்புறேன். வந்துட்டியா? ஆன்ட்டிக்கு இப்போ எப்படி இருக்குப்பா? காஃபி குடிச்சாங்களா? கொஞ்சம் குடிச்சாங்க. அப்படியே இந்த மருந்தையும் கொடுத்துட்டு கிளம்புங்கப்பா. ஏன்னா நான் கொடுத்தா ஆன்ட்டி சாப்பிட மாட்டாங்க. அதான் கௌரி வந்துட்டாலே, இந்த மருந்து அவகிட்ட கொடுத்துரு. ரொம்ப நேரம் அங்கே இருக்காது. என்னாச்சுப்பா? கௌரி ஏதாவது உங்களை சொன்னாலா? புரிஞ்சுக்காதவங்க 1000 சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அவள் என்ன சொன்னான்னு முதல்ல சொல்லுங்க. இல்லடா, ஆம்பளைங்களாத வீட்டுக்கு நீங்க வந்தது சரியில்லைன்னு சொன்ன. நீ அந்த மருந்து கொடுத்துட்டு வா, நான் இங்கே இருக்கேன். வேண்டாம், நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். பிரசன்ன மாமா வரட்டும், இன்னைக்கு அவருக்கு இருக்கு. ஆன்ட்டிக்கு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை இதுவும் தப்புன்னு தோணுச்சுன்னா நேரடியாக சொல்லிடு. நான் யாரும் வேணும்னு குத்தம் சொல்லணும்னு அப்படி சொல்லல. நான் திடீர்னு இங்க வந்தப்போ கர்னல் அங்கிள் மட்டும் இங்க இருந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என் மனசுல தோணுனதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் நீ நடந்துப்பிய. திருட்டுத்தனமா தப்பு பண்றவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்க நல்லது பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு தப்பா தெரியும். ராஜேஷ், நான் இப்ப சண்டை போட வரல. அதுவும் இல்லாம ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஓஹோ, அப்ப உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக நீ வரல? இல்ல, எனக்கு ஃபோன் பண்ணி யாரோ என்னை இங்க வர சொன்னாங்க. இப்பதான் தெரியுது அம்மாவை பாத்துக்கிறதுக்காக நீங்க தான் யாரோ பிளான் பண்ணி வர வச்சிருக்கீங்கன்னு. எங்க யாருக்கும் அப்படி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களை பாத்துக்கிறதுக்காக நான் வந்தது ஒரு மகன்ற முறையில தான். ராஜேஷ், நீ இப்ப வந்ததை நான் குறையாவே சொல்லல. அப்புறம் நான் மருந்து வாங்க போனப்ப முடியாம இருக்கவங்க அம்மாவை பாத்துக்க எங்க அப்பா இருந்தது தான் தப்பா? உனக்காக மனோ தங்க இடம் கொடுத்ததும் உங்களுக்கு காவலா இருந்ததும் அந்த மனுஷனோட வீட்டில் தான். அதனால தான் நீ இவ்வளோ திமிரா பேசுறேன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, இருக்கட்டும். மனோ உன்னை கூட்டிட்டு போக வருவானா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா எங்க அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்தினுக்கான தண்டனைய நீ அனுபவிப்ப. நிச்சயமா நடக்கும். எழுதியாச்சா? இந்த கேஸ் கொஞ்சம் குழப்பமான கேஸு. அது மட்டும் இல்லாமல் என் பழைய ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் இந்த கேஸையே நான் எடுத்தேன். தேங்க்யூ சார். இந்த கேஸ் கொடுத்தது நான் தானே, வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அது எப்படி தெரியாமல் இருக்கும்? இங்கே செத்து போனதா சொன்ன ஒருத்தரை நீங்கள் பார்த்ததா கோர்ட்டில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போதான் அந்த ஆளை கண்டுபிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு வரணும்னு உத்தரவு வரும். நாங்க யாராவது பார்த்தோன்னு சொன்னா ஒரு கொலை குற்றவாளியை நாங்க தான் மறைச்சு வச்சோன்னு எங்க மேல கேஸ் வராதா? அதுக்கு நீங்க அவருக்கு உதவி பண்ணலையே. அந்த ஆள் ஒரு நாள் மறைஞ்சிருந்ததை பார்த்தேன்னு சொன்னா போதும். நீங்க போலீஸ்ல சொல்லலான்னு பார்த்தீங்க, அந்த ஆள் ஓடி போயிட்டான். அட, அவனை பார்க்காதம்மா, அவன் என்னோட கடைசி ஜூனியர் ஆகும். ஒரு பிரயோஜனமும் இல்லாத சிஷ்யன். ஏய் பாலு,
நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா? இல்லை சார், மேடம் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாயிண்ட்லாம் கரெக்டாக எழுதுறல, நாளைக்கு கேட்கும்போது தப்பாக சொல்லக்கூடாது. இல்லை சார், இதை நான் நாளைக்கே ஃபைல் பண்ணி கொடுத்துட்றேன். அப்போ நாளைக்கே இந்த கேஸை நான் ஃபைல் பண்ணிடுறேன். ஒரு 10,000 ரூபா இந்த கேஸோட அட்வான்ஸாக கொடுத்துட்டு போங்க. 10,000 ரூபாவா? நான் அவ்வளோ பணம் எடுத்துட்டு வரலையே சார். அப்போ எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க? நான் இப்போ எதுவுமே எடுத்துட்டு வரல. நான் நினைச்சது கோர்ட்ல கேஸ் வரும்போது ஃபீஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். நல்ல வேலை, கோர்ட்ல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்கலாம்னு நினைக்கலையே. சரி சரி, நீங்க அப்ப கிளம்பலாம். நான் கேஸை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க பாலு? நான் ஃபீஸ் கேட்கும்போது நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் அந்த பொண்ணோட நிலைமையை நினச்சி சிரித்தேன் சார். இங்கே யாராவது பணம் எல்லாம் வருவாங்களா? அவ எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாள்னா அதுலேருந்து உனக்கு சம்பளம் கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது நடக்கலை, நீ கிளம்பு. சார், வண்டியில் பெட்ரோல் போட கூட காசு இல்லை சார். டேங்க் ட்ரையாக இருக்குது சார். டேய், வண்டியை விட்டுட்டு நடந்து போட, உடம்புக்காவது நல்லது. நாளைக்கு ஏதாவது கிடைச்சா தரேன் சார். டேய் கிளம்புடா. என்ன மாஸ்டர் நீங்க இப்படி திடீர்னு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டாருன்னா நான் எங்க இருந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பேன்? நான் என்னமோ நீங்க அவர் உங்க பழைய ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால கம்மியா பண்ணி கொடுப்பாருன்னு நினைச்சேன். இனிமே நான் வேற வக்கீல தான் பார்க்கணும். இது நமக்கு செட் ஆகாது மாஸ்டர். சரிங்க மாஸ்டர், நான் ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஹலோ, நான் ஒன்று கேட்கலாமா? தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் விலை கம்மியான வக்கீல் கிடைப்பாரா? விலை கம்மியானா? அதான் ஃபீஸு கம்மியாக வாங்குற வக்கீல் கிடைப்பாரான்னு கேட்குறேன். சாமிநாதன் சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஃபீஸ் அதிகமாக தான் கேட்பாங்க. உங்களோட கேஸை கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண இந்த அளவுக்கு பெரிய வக்கீல் வேணுமா என்ன? வேண்டாம், நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்கல்ல. உங்க பேர் என்ன? பாலு, பாலமுரளி. பாலமுரளி. நீங்க வக்கீல் தானே? எல்லாத்தையும் நோட் பண்ணது நீங்க தானே? இந்த கேஸ்ல ஜெயி போன உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்களே இந்த கேஸை வாதாடுங்க. ஐயோ, நானா? ஆமா, அதுக்காக நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்காம இருக்க மாட்டேன். கொஞ்சம் கம்மியா கொடுப்பேன், அவ்வளவுதான். அது இல்ல, நான் இப்போ வரைக்கும் சொந்தமா பிராக்டிஸ் பண்ணதில்ல. அப்படின்னா இதுவே முதல் கேஸா இருக்கட்டும். அந்த பெருசு சாமிநாதன் கூட இருந்தா உங்களால உருப்படவே முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் என் குரு. குருவா? உண்மையை சொல்லணும்னா காசுக்காக மட்டும் இல்ல, கேஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இறந்து போனவரை நான் பார்த்தேன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும்னு சொன்னப்பவே எனக்கு அந்த வக்கீல சுத்தமா பிடிக்கல. அதை தவிர மனோஜ் உயிரோட இருக்காருன்னு நிரூபிக்க வேற வழியே இல்லையா? ஒரு வழி இருக்கு. மனோ உயிரோட தான் இருக்காருன்னு நீங்க நம்புறீங்கல்ல. மனோன்னு நினைச்சு அடக்கம் பண்ணிருக்கிற டெட் பாடிய வேற ஒருத்தர்னு நிரூபிச்சுட்டா போதும். இதான் வக்கீல். அது மட்டும் இல்லாம யூத்துங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இந்த கேஸ நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். சம்பளம் கிடைச்சதும் நான் அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுத்துறேன். இல்ல, நான் எதுக்கும் இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு சொல்றேனே. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. சாமி சாருக்கு தெரிய வேண்டாம், நான் ஃபோன் பண்றேன். வக்கீல் சார், என் பேரு காயத்ரி. இனிமே அப்படியே கூப்பிடுங்க. அதையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கடவுளே, எப்படியா ஸ்டார்ட் ஆயிடணும், இல்லைன்னா அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கமாயிடும். என்னாச்சு வக்கீல் சார்? பேட்டரி லோவா இருக்கு போல. சரி, வரேங்க. சுகந்தி, எப்பவும் தம்பி வண்டியை தள்ளிட்டு தான் வரான். இவனுக்காகவே தண்ணியில் ஓடுற மாதிரி ஒரு வண்டியை கண்டுபிடிக்கணும். அந்த பெருசு வக்கீல இன்னைக்கு உனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாருல்ல? வக்கீல எது குத்தம் சொல்ற? அந்த ஆளுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற இவனை சொல்லு. நல்ல சீனியர்ஸ் கிட்ட சேர்த்து விடுறேன்னு சொன்னா கேட்க மாட்டானே. அங்கெல்லாம் போய் சேர்ந்தா நல்லா வேலை செய்யணும். அதுக்கான மூளை இல்லையே. அப்பா மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறதுனால பையனுக்கும் அதே திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லையே. என்ன குறை சொல்றேங்கிற பேர்ல
எதுக்கு மாமா எங்க அப்பாவை இழுக்கிறீங்க? எங்க அப்பா கௌரவமா பேரும் புகழோட வாழ்ந்தவர். டேய், அப்பா பேரை கெடுக்கிற மாதிரி நீதானே நடந்துக்கிற. அவர் பேரை காப்பாத்துற மாதிரி ஏதாவது ஒரு குவாலிட்டியாச்சும் உங்ககிட்ட இருக்கா? உன் கூட படிச்சவங்கலாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ இப்பவும் அந்த சுவாமிநாதன் வக்கீலுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்க. உனக்கு அசிங்கமா இல்லையா இப்படி வண்டியை தள்ளிக்கிட்டு வர? ஒரு அட்வொகேட்டா என்னோட திறமையை நிரூபிக்க எனக்குன்னு ஒரு நாள் வரும். இப்ப இருக்கிற லீடிங் அட்வொகேட்ஸ் எல்லாரும் ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி தான் வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன் தம்பி நல்லாவே பேசுறான். அதுக்கு அர்த்தம் அவனுக்கு நல்ல காலம் வர்ற வரைக்கும் நாம அவனுக்கு சோறு போடணும். உன்னை அந்த வக்கீல் ஷெனாயோட டீம்ல சேர்த்து விடுறேன்னு உன் மாமா சொன்னார் இல்ல? அவரோட ஜூனியர்னு சொல்லிக்கிறதுலயே பெருமையா இருக்கும். வேண்டாக்கா, நம்ம வீட்டை ஆட்டையை போடணும்னு காத்துட்டு இருக்காருல நம்ம மாமா, அந்த கேஸை ஹேண்டில் பண்றவர் தான் அட்வொகேட் ஷேனாய். எதுக்காக என்ன அவர்கிட்ட சேர்க்க நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. கேட்டல, அவன் ஒருப்படுறதுக்கு ஒரு அறிகுறியும் தெரியல. எப்படியாவது அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். புரிஞ்சுதா? அங்கிள், ஹே அம்முக்குட்டி, உங்க அம்மா அப்பா கூட நீ ஏன் போல அம்முக்குட்டி? என்ன கூட்டிட்டு போல, நீ பாட்டி கூடவே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? அவங்க உன்னோட பெரிய மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பாவை கூட்டிட்டு போனா அங்க நடக்கிறதெல்லாம் இங்க வந்து சொல்லிடுவான்னு தான் கூட்டிட்டு போகாம விட்டுட்டாங்க. நம்ம வீடு, சொத்து, நிலம் எல்லாம் இந்த நிலைமைக்கு வர காரணம் பெரிய மாமா தான். அப்படி இல்லைனா நம்ம நிலத்துலேருந்து வர வருமானத்திலே நிம்மதியாக இருந்திருக்கலாம். உன்னோட அக்காவும் மாமாவும் சேர்ந்து பெரிய மாமா கூட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்ன ஆனாலும் நீ அவங்களுக்கு விட்டு கொடுத்துறாத. இது உங்க அப்பாவோட சொத்து, உன்னோட சொத்து. உங்க அக்காவுக்கு சேர வேண்டியதெல்லாம் அவ கல்யாணத்தும் போதே அவகிட்ட அப்பா கொடுத்துட்டாரு. அதுக்கு சாட்சியா நான் இருக்கேன். நான் கண்ணை முடுறதுக்குள்ள இந்த கேஸ்ல நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். என்ன அங்கிள், என்ன தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காயத்ரியா, என்ன ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வேற எங்கேயும் வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கு? யூனிஃபார்ம் இல்லாம இருக்கிய? 2-3 வேலை முடிக்க வேண்டியதா இருந்தது. இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்னா ஆபீஸ்லயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் இடம் இருக்கு. இல்லனா வீட்டுக்கு வந்துட்டு போக வேண்டியதா இருக்கும். நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ராஜேஷ் அண்ணா கூட ஏதாவது சண்டை போட்டீங்களா? அட, நாங்க 2 பேரும் இங்க தனியா தானே இருக்கோம். அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் அது அப்பவே முடிஞ்சிடும். நம்மளை பத்தி தெரிஞ்சவங்களே நம்மளை பத்தி தப்பா பேசும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சும்மா தான் கேட்டேன். ஆனா உண்மையாவே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லுங்க அங்கிள், என்ன நடந்தது? நீ வீட்டுக்கு தானே போற, அங்க போ, உங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ எங்க வீட்டுல இருக்கிறவங்களால தான் பிரச்சனையா? கௌரி அக்கா தான் காரணமா இருக்கும். அவளை தவிர வேற யாருமே உங்களை என் வீட்டுல சொல்லிருக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு அங்கிள்? அப்படி ஒன்றும் பெருசா எதுவும் நடக்கல. அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல. நானும் ராஜேஷும் உங்க அம்மா கூட இருந்ததும் மருந்து கொடுத்ததும் கௌரிக்கு பிடிக்கவே இல்லை. போட்டோம், அவ சைட்ல இருந்து பார்க்கும்போது அவ மனசுல பட்டதும் அது சரியா கூட இருந்திருக்கலாம். அதனால நம்ம பந்தத்துக்குள்ள கொஞ்சம் கேப் விடலாம்னு நினைக்கிறேன். இனிமே எங்களால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நீ உன் அக்கா கிட்ட சொல்லிடுமா. கிளம்பு.
கொஞ்சம் ஓவரா தான் குடிச்சிட்டீங்க. குடிச்ச குடியில பாலுக்கிட்ட ஏதாவது வளர போறீங்க. அப்படின்னா அவனை கையெடுத்து கும்பிடணுமா? நான் சம்பாரிச்சு போடுறதுனால தான் அவன் இங்கே உட்காந்து சாப்பிட்றான். இதை நீங்க தினமும் சொல்லிட்டு தானே இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம மீட்டிங் போனப்ப அட்வொகேட் ஷனாயும் பெரிய மாமாவும் நம்ம கிட்ட சொன்ன விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க. நம்ம பொறுமையா பேசினாதான் பாலுவை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். கொண்டு வந்தா போதும், நீயே பேசுவோம் தம்பிக்கிட்ட. கண்ணீர் விட்டு கதரும் ஒரு குடும்பம். பாலு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? எதுக்காக இப்படி பேப்பர் எல்லாம் பிரிச்சு போட்டு வச்சிருக்க? பழைய பேப்பர் கடையில் போட்டு காசு பார்க்கலான்னு நினச்சிருப்பான். இங்கே பாரு, இது ஏற்கனவே கேஸில் இருக்கிற வீடு. இங்கேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போன அப்புறம் பிரச்சனை தான். இந்த பேப்பர்லாம் என் தேவைக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது. இந்த பேப்பரை நான் எடுக்கிறதால எந்த கோர்ட்டும் எதுவும் சொல்லாது. எனக்கும் சட்டத்தை பற்றி தெரியும். ஓ, நீ தான் பெரிய வக்கீல் ஆச்சே. கேஸ் இல்லாத வக்கீல். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது நஷ்டமா? சும்மா இருங்க. சரி சரி, நான் எதுவும் பேசல. என்ன சொல்லணுமோ அதை நீயே உன் தம்பிக்கிட்ட எடுத்து சொல்லு. போ போ. இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் உன் மாமா கொஞ்சம் குடிச்சாரு. அதான்டா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இல்லக்கா, இதெல்லாம் நான் இன்னைக்கு நேத்தாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மீட்டிங்கை பத்தி நீயே எதுவும் கேட்காம இருக்க? பெரிய மாமா வீட்டில தான் இன்னைக்கு மீட்டிங் நடந்தது. பாட்டி சொன்னாங்க. நாங்க கட்டாயப்படுத்தினதுனால நமக்கு சாதகமாகற மாதிரி சில முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. சொல்லவா? இப்போ வேணாக்கா, நான் இப்போ அதெல்லாம் கேட்குற மூட்ல இல்லை. ஒரு கேஸ்க்காக ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நீ உன் வேலையை பாரு. நம்ம நாளைக்கு பேசலாம். குட் நைட். குட் நைட். இங்க வந்து உட்காந்துருக்க. நல்ல பனி பெய்யுது. அம்மாக்கு ஜுரம் வந்த மாதிரி உனக்கும் வரப்போகுது. இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துட்டு வரேன். என்ன தொல்லை பண்ணாம போறியா ப்ளீஸ்? காலையில கர்னல் அங்கிள் நீ அந்த மாதிரி பேசினதுனால இப்போ உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கா? அதுக்காக தானே நீ இங்க வந்து உட்காந்துருக்க. நான் பேசினது அவ்வளவு பெரிய தப்புன்னுலாம் எனக்கு தோணல. ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. பின்ன உனக்கு என்ன ஆச்சு? வேற எதை பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? மனோஜ் மாமா பத்தி தான் யோசிக்கிறியா? வேலைக்கு போன இடத்துல இருந்து சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துட்ட. உடம்பு சரியில்லாத அம்மாவை பாத்துக்க வரலன்னு மட்டும் எனக்கு தெரியும். உன் மனசுல என்ன குழப்பம் இருந்தாலும் தயவு செஞ்சு அதை என்கிட்ட நீ சொல்லுக்கா. அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருந்தனா அது இன்னும் உன்னை குழப்பத்தை தான் உண்டாக்கும். மனோஜ் மாமாவை பத்தி உனக்கு புதுசா ஏதாவது தகவல் கிடைச்சதா? மனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? என்னை பார்க்கறதுக்காக மனோ கர்னல் அங்கிள் வீட்டுல காத்துட்டு இருக்கிறதா சொன்னாரு. அப்புறம் என் வேலையை கூட விட்டுட்டு நான் ஓடி வந்தேன். ஆனா மனோ இங்க இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு வந்த அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணப்போ அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இது யாரோ உன்ன நல்லா குழப்பறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? ஆமா, அந்த நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க நீ எனக்கு உதவி செய்றியா? சரிக்கா, அந்த நம்பரை கொடு, நான் பாக்குறேன். இதுதான்.
கடவுளே, இது நந்தாவோட பழைய பர்சனல் நம்பர் ஆச்சே. ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிற ஆப் வச்சிருக்கேன். இல்லக்கா, நான் சும்மா கால் பண்ணி பார்த்தேன். சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. இது யாரோடது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கண்டுபிடிக்கணும். ஒருவேளை மனோவை தெரிஞ்சவங்க தான் எனக்கு கால் பண்ணிருந்தாங்கன்னா? நாம மறுபடியும் இந்த மாதிரி சந்திப்போன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன இருந்தாலும் இதுதான் கடைசியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் கூப்பிடலையே, நீ தானே பார்த்து பேசணும்னு சொன்ன. வர சொல்லிட்டு நீ எப்படி பேசினா எப்படி? நந்தா, நீங்க என்ன நினைச்சீங்க? முடிஞ்சு போன காதல மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்காக கூப்பிட்டேன்னு நினைச்சீங்களா? இனி அப்படி ஆசைப்பட்டாலும் அது நடக்க போறதில்ல. திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு நீ தானே தள்ளி விட்டல்ல. நீ எதுக்காக என்ன வர சொல்லியிருப்பேன்னு இப்போ எனக்கு புரியுது. நான் என்னோட பழைய ஃபோன் நம்பர்லேருந்து மனுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கௌரிக்கு கால் பண்ணியிருந்தேன். அதுக்காக தானே? அப்போ அந்த நம்பர் எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும்ல? எதுக்கு நந்தா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை மறுபடியும் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனையை ஏற்படுத்தினது அந்த மனோஜ் தான். அந்த பேரை வச்சு என் அக்கா வாழ்க்கையில மறுபடியும் எதுக்காக பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க நந்தா? நான் திரும்பவும் உன் கூட சேர்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணல. கௌரிய ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்த தான் அப்படி பண்ணேன். ஆமா, இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நான் நேரில் போய் சொன்னா கூட கௌரி கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ எந்த வழி தான் சரின்னு தோணுச்சு. சிட்டியில் பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிற ஆனந்த்ன்றவர் தான் பணக்காரங்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ணி அதில் காசு சம்பாதிக்கிறான். இதை வெளி உலகத்துக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமாவது கௌரி அந்த இடத்துக்கு வேலைக்கு போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். போயிட்டு வரேன். நந்தா, நீங்க பண்ணது ஒரு நல்ல காரியம்தான். ஆனா திரும்ப நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த ஃபோன் நம்பரை அக்காவுக்கு தெரியாம அந்த ஃபோன்ல இருந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இல்லைன்னா மனோஜ் மாமாவை நினைச்சு அக்கா மறுபடியும் உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே என் அக்காவை நான் பாத்துக்கிறேன். ஒவ்வொருத்தரும் 25 லட்சம் ரூபான்னு 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் தான் நேத்து நம்ம கம்பெனியில நடக்க வேண்டியது. 1/2 கோடி போயிடுச்சு. நீ போனதுனால தான் அந்த டீல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நான் புதுசா தானே வந்திருக்கேன். என்ன உங்களுக்கு தெரியாதுல்ல சார்? அப்புறம் எப்படி நான் இல்லாததுனால அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகும்? அது நீ திடீர்னு போனதுனால ஏதோ ஒரு அபசகுணமா தோணுச்சு. அதனால அந்த டீலை நாங்களே பண்ண வேணும்னு முடிவு பண்ணிட்டோம்.
இங்கே பாருமா, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு கௌரி இல்லாதனால எங்களுக்கு பண்ண தோணலை. என்ன மீனா? ஆமாம் சார், நான் வேணும்னா அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி பார்க்குறேன். அவங்க அந்த ஹோட்டல்லையே இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீ கண்டிப்பாக வருவல்ல கௌரி? அது ஹோட்டல் ரூமுக்கெல்லாம் போய் பிஸ்னஸ் பற்றி கேன்வாஸ் பண்ணுறதெல்லாம் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். கிளைண்ட்டோட வீடோ இல்லை ஆஃபீஸோ இருந்தால் கூட பரவாயில்ல. நான் அப்பா இல்லாத பொண்ணு சார். எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. எங்களுக்கு துணையா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. குடும்பத்தில் மூத்த பொண்ணா இருக்கிறேன்னா ஹோட்டல் ரூமுக்கெல்லாம் போயிட்டு வரதை யாராவது பார்த்தா தேவையில்லாம கதை கட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சரிதான். கௌரி மாரி ஒரு பாவப்பட்ட பொண்ணை அதை வச்சு அவங்க தப்பா பேசுவாங்க. அதனால கௌரி இனிமே நம்ம ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். இதுதான் என்னோட முடிவு. நாம் அவரை இங்கே வர சொல்லலாமே. அட, மேலே ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே வச்சு பேசலாமே. அவங்க இங்க வருவாங்களான்னு தெரியல சார். வேணும்னா நான் கௌரிக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். குட். நீ உடனே இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவங்க வருவாங்க. சரி, அவங்க வர்றதுக்குள்ள மேலே ரூமெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லு. போ. கௌரி, நீ இங்கே இரு, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். அவங்கள எப்படி டீல் பண்றதுன்னு சார் சொல்லி கொடுப்பாரு. ஓகே. மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு எப்படியாவது நல்லது பண்ணணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுறா. பரவாயில்ல, இருக்கட்டும், உட்காரு. அட, என்ன கௌரி, இங்க பாரு. சில சமயம் நம்ம கம்பெனியில் டெபாசிட் பண்ற கிளைண்ட்டுங்க கூட சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். கௌரி, முதல்ல உட்காரு, நான் சொல்றத கேளு. வேண்டாம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் கேட்க தயாரா இல்ல. கௌரி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அட, இதெல்லாம் ஒரு ஆக்டிங் தானம்மா. இந்த ஆக்டிங்க்கு நான் ரெடி இல்ல. அதுக்கு வேற யாரையாவது பாருங்க. நிலை மரியாதையா என் கையை விட்டுட்டா நல்லது. நான் கத்தி ஊரை கூப்பிட்டேன், உன் எலும்பு சுக்குநூறு ஆயிடும். போலீஸும் வரும். இங்க நடக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுவேன். நீ தொலைஞ்சாதோட. என்ன மிரட்டுறியா? இங்க பாரு, விட என் அக்காவை விடுன்னு சொன்னல. யார் நீ? யாருடி நீ? என் ஆபீஸ்ல வந்து என்னைய மிரட்டுறியா? ஓடி வெளிய. காயத்ரி, இந்த ஆள் எனக்கு வேலை தரேன்னு சொல்லி தப்பா நடந்துக்க பாக்குறான். இங்க பாரு, உன்னால என்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிக்க முடியாது. போதும்ல, இதுக்கப்புறம் என் அக்கா பின்னாடி நீ வந்த அவ்வளவுதான், பாத்துக்கோ. புரியுதா? வாக்கா. அக்கா, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா, முதல்ல இங்க இருந்து போலாம். அன்னைக்கு மனோஜோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு கால் பண்ணார்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறேன். ஒன்று மட்டும் எனக்கு இப்போ புரியுது. அன்னைக்கு இவர் கூட நான் ஹோட்டலுக்கு போனப்போ என்னை காப்பாற்ற தான் இந்த கால் வந்திருக்குன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? என் கூடவே நிழல் மாதிரி மனு இருக்காரு. அதனால இப்போ இங்கே நடந்ததை நான் மனோ கிட்ட சொல்லி ஆகணும். இந்த ஆளோட விஷயத்த அவர் பார்த்துப்பாரு. அதை நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம்க்கா. ஒரு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிக்கிறது நம்மளுக்கு நல்லதில்ல. இவங்கள மோசமான ஆளுங்க. கடவுளே, அந்த நம்பரையே காணோம். எப்படி டெலிட் ஆயிருக்கும்? உன்கிட்ட அந்த நம்பர் இருக்குல்ல, நீ கூட நேத்து அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணியே. ஐயோ, அது என் போன்ல இல்ல. நான் அதை சேவ் கூட பண்ணல. சரி விடுக்கா, அந்த நம்பர் எங்க போனா என்ன? நீ அந்த நம்பரை தேடி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நான் சேவ் பண்ணி வச்ச நம்பரை நீ தான் டெலிட் பண்ணியா? நானா? நான் எதுக்கு அதை பண்ணணும்? உனக்கு எல்லாம் தெரியும். அது மட்டும் எனக்கு இப்ப நல்லா புரியுது. அப்ப
அப்படி இல்லனா என்ன காப்பாத்த நீ எப்படி இங்க வந்திருப்ப? அந்த நம்பர் என் போன்ல இருந்து எடுத்து நீ கால் பண்ணல. யார் அந்த ஆளு? மனு எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியுமா? இங்க பாருக்கா, தேவையில்லாம நீ எதையும் பேசிக்கிட்டு இருக்காத. நான் யாரையும் கூப்பிடவும் இல்ல. நான் இந்த வழியா வந்துட்டு இருந்தப்போ சரி உன்னை பார்த்துட்டு போலாமே தான் நான் இங்க வந்தேன். அப்படின்னா என் போன்ல இருந்த நம்பர் எப்படி தானாவே டெலிட் ஆயிருக்கும்? உன்னை தவிர வேற யாருக்கும் நான் அந்த நம்பரை கொடுக்கவே இல்லை. உன்னை தவிர வேற யாரும் என் போனை எடுக்கவும் மாட்டாங்க. உனக்கு எல்லாம் தெரியும், சொல்லு. அக்கா உன்னா வேண்டாம். வர வர எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்ல போறியா? தெரியும் டி, எல்லாருக்கும் ஈஸியா என்னை பத்தி பேசுறதுக்கு அப்படி ஒரு காரணம் இருக்குல்ல. எங்கேயும் வந்து என்ன நீ காப்பாத்திட்ட. நீதானே நம்ம குடும்பத்தோட கடவுள். ஆனா இனிமே அதை நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம அப்பா அம்மாவோட மூத்த பொண்ணு நான். அதோட மரியாதையும் கௌரவமும் இனிமே எனக்கு வேணும். அதை நான் அடைஞ்சே தீருவேன். அக்கா Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.